ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து அனுப்புவாராக. இந்த நாம் தியானிக்கக்கூடிய வேத பாடம் உபாகமம் 15:5. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாகும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேல்மேலும் ஆசீர்வதிப்பார். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாள், இந்த நிமிடம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஏனென்றால் தேவன் உங்களுக்கு கொடுத்த தேசத்திலே உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆசீர்வாதம் என்பது ஒரு விபத்தின் அல்ல, திடீரென்று நடப்பது அல்ல. ஆசீர்வாதம் என்பது கீழ்ப்படிதலின் மூலமாய் நடப்பது. உலகம் அதிர்ஷ்டம் என்று சொல்லும் பல ஆசீர்வாதங்கள், தேவன் சொல்கிற ஆசீர்வாதம் என்பது கீழ்ப்படிதலின் விளைவாக வரும். தேவ வழியில் நடக்கும்போது வாழ்க்கை ஒழுங்குபடும். ஒழுக்கமான நம் வாழ்க்கையை வாழும் பொழுது தேவன் இவ்விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். மேன்மேலும் ஆசீர்வாதங்கள் வரும். ஒரு தடவை ஆசீர்வாதம் வந்துவிட்டு நிற்பது அல்ல, தொடர்ச்சியாக நம் வாழ்க்கையில் அவ்விதமான ஆசீர்வாதங்கள் வரும்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு உயர்வை நோக்கி போகும். சமூக குடும்பத்திற்கு, சபைக்கு, ஜனங்களுக்கு, நம் வாழும் இடத்திற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் தேவன் தர வல்லவராயிருக்கிறார். தேவன் கொடுக்கும் இடத்தில் பஞ்சம் இருக்காது. தேவன் கொடுக்கும் இடத்தில் குறைவு இருக்காது. பகிர்ந்து கொடுக்கும் மனமுள்ளியவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தேவன் கொடுக்கும் இடத்தில் அலட்சியம் செய்கிறவர்கள் அவ்விதமான ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறார்கள். தவறான வழியில் செல்வது உலகம் சொல்வது அல்ல, தேவன் சொல்வதை கேட்டு அவ்விதமான வாழ்க்கையை நாம் வாழும்போது, சுத்தமான வாழ்க்கையை வாழும்போது, உதாரணமாய் மற்றவருக்கு வாழும்போது உண்மையாகவே நாம் உயர்த்தப்படுவோம். சங்கீதம் 1:3 சொல்கிறது, தன் காலத்தில் கனி தரும் மரம் போல் இருப்போம். ஆம், இந்த காலத்தில் நீங்கள் செய்கிற காரியங்களில் நீங்கள் ஒரு ஆசீர்வாதமான கனி உடையவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் செல்கின்ற இடத்தில் ஆசீர்வாதம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். உலகம் கொடுக்கும் தற்காலிகமான பணத்தையோ பதவியோ புகழையோ நம்பி நாம் தவறான வழியில் செல்லாதபடி, தேவன் தரும் சுதந்திரமான ஆசீர்வாதம் என்பது அமைதியான வாழ்க்கை, ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை, மற்றவருக்கு அர்த்தமுள்ள வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். ஆம், உலகத்தில் அநேக காரியங்கள் நமக்காக வைத்துள்ளது. அநேக ஆசீர்வாதங்களை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். அவ்விதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளவே இவ்விதமான கீழ்ப்படிதலின் காரியங்களை, தேவனுக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கும்போது காரியங்களை வாய்க்க செல்வார். ஆபிரகாம் ஆதியாகமம் 12:2 இவ்விதமாய் சொல்கிறது, தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்தான், காண்பிக்கும் தேசத்தில் அவன் சென்றான். தேவன் அவரை மிகுந்த ஆசீர்வாதங்களை கொடுத்தார். கீழ்ப்படிதல் சுதந்திரம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஈசாக்கு பஞ்ச காலத்திலே விதைத்தான். கர்த்தர் அவரை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். இந்த வேளையிலும் நீங்கள் பஞ்சமான காரியங்கள், உங்களுக்கு நீங்கள் செய்கிற காரியங்கள் வாய்க்காமல் இருந்திருக்கலாம். பிரயாசங்கள், வேலைகள் ஆகியவைகள் இந்த வேளையிலும் உங்களுக்கு வாய்க்காமல் இருந்திருக்கலாம். நீங்கள் நினைக்கும் காரியங்கள் வாய்க்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நாள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழியில் நடக்கும்போது தேவன் உங்களுக்கு கொடுத்த தேசத்திலே உங்களை மேன்மேலும் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். யோசேப்பு அடிமையாய் இருந்தான். அடிமைத்தனத்திலிருந்து தேவன் நடத்தினார். எகிப்து தேசத்தில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போனார். அடிமையாக நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். தேவன் இந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். உங்களை உயர்ந்த இடத்தில் வைக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். யாரும் பறிக்க முடியாது. கீழ்ப்படிதலின் வாழ்க்கையை நீங்கள் வாழும்போது ஆசீர்வாதம், வளர்ச்சி, உயர்வு, மற்றவரிடத்தில் சாட்சியான வாழ்க்கையை நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு தருவார். கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ கீழ்ப்படிந்தால், நடந்தால் உன்னை மேலும் மேலும் தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். நியாயமான வழியில் வாழ்ந்தால் வாழ்க்கை நியாயமான பலனை தரும். உங்களுக்கு சொந்தமான, நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் தேவனிடத்தில் மாத்திரமே வரும். ஆனால் தேவன் சொல்கிறார், நேர்மை, பொறுமை, நம்பிக்கையுடன் இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். தேவன் காலமும் விழ செய்யாது, தாங்கி நிற்கும்.